ஹுண்டாய் i10 பெட்ரோல் வேரியண்ட் காரில் ஆயில் சர்வீஸ், சென்ட்ரல் செக்கப், சஸ்பென்ஷனில் ஸ்டேரிங் திருப்புறப்ப சாக்கப்ஸ் கிட்ட கரெக்ட் நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கேரேஜ்க்கு எடுத்து வந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் திருப்புறப்ப சாக்கப்ஸில் உள்ள மவுண்டிங்லேருந்து கரெக்ட்னு உள்ள பெட்டு லப்பர் எல்லாமே வந்து ரொம்ப போயிருந்துச்சு. அது போக மவுண்டிங் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் நம்ம எல்லாமே வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இதில் டாட்டா மாருதிலாம் பார்த்தீங்கன்னா சாக்கப்ஸ் அசம்பிளி வந்து செட்டாக அசம்பிளியாக வரும். ஒரு சில டைப்புக்கு இந்த குண்டாய் இந்த மாதிரி டைப்பில் வந்து தனித்தனியாக வரும். நம்ம அதனால் அதில் உள்ளே வரது எல்லாமே வாங்கி தனியாக அசம்பிள் பண்ணி அப்படியே ஃபிட் பண்ணுறோம். சாக்கப்ஸரோ தைராய்டோ எண்டோ கம்பல்சரி கழட்டி மாட்டுறப்ப அதில் கழட்டி மாட்டினா அதில் தான் வந்து அலைன்மெண்ட் ரீடிங் வரும். கண்டிப்பான முறையில் இதை கழட்டி மாட்டுறப்ப அலைன்மெண்ட் பார்க்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா வண்டி ஒரு சைடாக இழுக்கும், டயர் தேய்மானம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சாக்கப்ஸரோ எண்டு கழட்டுறப்ப கம்பல்சரி வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணி பார்த்துருங்க. அது போக அந்த வண்டியில் வந்து 10,000 கிலோமீட்டர் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணி 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னாங்க. ஆயில் ஃபில்ட்ரும் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு வந்து ஆயில் வந்து 3 லிட்டர் வந்துச்சு. ஆயில் ஃபில்டர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 107 ரூபா வந்துச்சு. ஏர் ஃபில்டர் கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஏர் ஃபில்டர் ரொம்ப டஸ்ட் ஏறி போயிருந்துச்சு. ஏன்னா ஏர் ஃபில்டர் இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா உள்ளே டஸ்ட் ஏறி இன்ஜின் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சர்வீஸுக்கு 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றோம்னா ரொம்ப நல்லது. அப்படியே டொயோட்டா ஆயில் 5W30 ஆயில் ஃபுல் பண்ணோம். ஏசி ஃபில்டர் கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஏசி ஃபில்டர் ரொம்ப டஸ்ட் ஏறி போயிருந்துச்சு. இது இப்படியே கவனிக்காமல் தான் உள்ள கூலிங் ஆயில் போய் கூலிங் ஆயில் டஸ்ட் ஏறி கூலிங் ஆயில் வேலை வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாலும் ஆயில் லெவல் கரெக்டாக அந்த 2வது புள்ளியில் இருந்துச்சு. ஏர் ஃபில்டர் ஓஸ் வந்து லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு. இது என்ன ஆகும்னா டஸ்ட்டு உள்ளே போக போக ஏர் ஃபில்டருக்குள்ளே அதிகமாக வந்து ஏர் ஃபில்டர் வேகமாக வீக் ஆயிரும். ஸோ கஸ்டமர் சொன்னால் இதுவும் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த ஏர் ஃபில்டர் ஓஸ் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா வந்துச்சு. ஒரு அலைன்மெண்ட் பார்த்துட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணால் என்கே மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்கே மோட்டார்ஸ் தரமான சர்வீஸ் பண்ணி தரோம். தேங்க்யூ.